வணக்கம் நண்பர்களே, நமது டிஎன்பிஇ-டிஆர்பி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உடற்கல்வி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகி வரும் உங்களுக்கு உதவும் வகையில் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை பார்க்கப் போகிறோம். இந்த வினாக்கள் முந்தைய தேர்வு தாள்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளன. விடைகளை தெரிந்தவர்கள் உடனுக்குடன் கமெண்ட் செய்யுங்கள். சரி, இப்போது முதல் கேள்விக்கு செல்லலாம். கேள்வி 1. சுளுக்கு ஸ்ப்ரெயின் என்பது உடலின் எந்த பகுதியில் ஏற்படும் காயம்? விடை: இணைப்பு திசுக்கள், லிகமெண்ட்ஸ். கேள்வி 2. தசை இழுவை ஸ்ட்ரெயின் என்பது எதனுடன் தொடர்புடைய காயம்? விடை: தசை அல்லது தசைநாண்கள், மசில்ஸ் ஆர் டெண்டன்ஸ். கேள்வி 3. அப்ரேஷன் என்பது எந்த பகுதியில் ஏற்படும் பாதிப்பு? விடை: தோலின் மேற்புறம், ஸ்கின் சர்ஃபேஸ். கேள்வி 4. ஹைட்ரோதெரபி சிகிச்சையில் எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? விடை: நீர். கேள்வி 5. ஒரு தீவிரமான காயம் ஏற்பட்ட முதல் 24 மற்றும் 48 மணி நேரத்திற்குள் எத்தகைய முதலுதவி தேவை? விடை: ஐஸ் ஒத்தடம், கிரையோதெரபி. கேள்வி 6. டென்னிஸ் எல்போ என்பது எவ்வகை காயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? விடை: அதிகப்படியான பயன்பாட்டு காயம், ஓவர்யூஸ் இன்ஜுரி. கேள்வி 7. மூட்டு விலகல் டிஸ்லொகேஷன் என்பது உடலின் எந்த பகுதியில் நிகழ்கிறது? விடை: மூட்டுகளில். கேள்வி 8. மசாஜ் அல்லது உடற்பிடித்தம் செய்வது எதனை மேம்படுத்த உதவுகிறது? விடை: இரத்த ஓட்டம். கேள்வி 9. கன்டியூஷன் என்பது வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை: இரத்தக்கட்டு. கேள்வி 10. மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் பயிற்சியின் முக்கிய நோக்கம் என்ன? விடை: பழைய நிலைக்கு திரும்புதல். நண்பர்களே, இன்றைய தொகுப்பில் விளையாட்டு காயங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்த 10 வினாக்களை பார்த்தோம். இந்த 10 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை விடைகள் சரியாக தெரிந்தன என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் தேர்விற்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற உடற்கல்வி தொடர்பான கூடுதல் வீடியோக்களை பெற நமது டிஎன்பிஇ-டிஆர்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.